வாழைக்காய் பொரியல் சமைக்கும்போது அதில் மிளகு, சீரகம் அதிகமாக சேர்த்துக் கொண்டால் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாய்வு தொல்லை ஏற்படாது. தேங்காய் மூடியை தண்ணீரில் வைத்தால் அல்லது மூடியில் சிறிதளவு உப்பை தடவி வைத்தாலும் கெடாமல் இருக்கும். தேங்காயை சரிபாதியாக உடைக்க தண்ணீரில் நனைத்து பின்னர் உடைக்க வேண்டும். கோதுமை ரவை உப்புமா செய்யும்போது தண்ணீர் சேர்ப்பதற்கு பதிலாக தேங்காய்பால் கொஞ்சம் சேர்த்து செய்தால் ருசியாக இருக்கும். தேங்காய் துருவல் மீதமானால் அதை லேசாக வதக்கி சிறிதளவு உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உலர்ந்து போகாமலும் இருக்கும். தேங்காயை உடைத்ததும் கண் உள்ள பாகத்தை முதலில் உபயோகப்படுத்தி விட வேண்டும். அந்த பகுதியில்தான் விரைவில் கெட்டுப் போகும். கத்தரிக்காயை ஹாட்பாக்ஸில் வைத்து மூடினால் காய் வாடாமல் நிறம் மாறாமல் இருக்கும். கத்தரிக்காயை நீள வாக்கில் மெலிதாக நறுக்கி எண்ணெயில் பொரித்து கெட்டி தயிரில் போட்டு அத்துடன் உப்பு, நறுக்கிய பச்சை மிளகாய் போட்டு கத்தரிக்காய் தயிர் பச்சடி செய்யலாம். வெண்டைக்காயை துணியால் சுற்றி அதனை பாலிதீன் கவரில் வைத்து குளிர்பதன பெட்டியில் வைத்தால் நீண்ட நாட்களுக்கு கெடாது. வெண்டைக்காயின் காம்பையும் தலைப்பாகத்தையும் நறுக்கிவிட்டு வைத்தால் மறுநாள் சமைப்பதற்கு முற்றி போகாமல் இருக்கும். வெண்டைக்காயை வைத்து சமையல் செய்யும்போது எலுமிச்சை சாறு அல்லது தயிர் 1 ஸ்பூன் சேர்த்தால் பிசுபிசுப்பாகாது. வெண்டைக்காயை நறுக்கும்போது கீழ் நுனி பகுதிகளை தூர எறியாமல் தோசைக்கு அரைக்கும்போது உளுந்தின் அளவை சிறிது குறைத்து அந்த நுனி பகுதிகளை சேர்த்து அரைத்தால் மாவு மிருதுத்தன்மையை அதிகப்படுத்தி தரும். தோசை ருசியாக இருக்கும். வெண்டைக்காயை வேக வைக்கும்போது பாத்திரத்தை சிறிது திறந்தே வைத்திருந்தால் காயின் பசுமை நிறம் மாறாமல் சுவையாக இருக்கும். வெண்டைக்காயை பொரியல் செய்யும்போது வளவளப்பு வராமல் இருக்க வெண்டைக்காயை நறுக்கி வெயிலில் அரை மணி நேரம் காய வைத்து எடுத்து பொரியல் செய்தால் வளவளப்பு இருக்காது. வெண்டைக்காயை குழம்பு அல்லது கிரேவி செய்யும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நன்றாக வதக்கி போடவும். மிகவும் சுவையாக இருக்கும். பச்சை மிளகாயில் உள்ள காம்பு பாகத்தை நீக்கிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைத்தால் நீண்ட நாட்களுக்கு அந்த பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் கவரில் பச்சை மிளகாயை ஒரு துளையிட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் பச்சை மிளகாய் மாதக்கணக்கில் கெடாமல் இருக்கும். பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அதனுடன் ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்தால் சீக்கிரம் வெந்துவிடும். கேரட், பீட்ரூட் வாடி போனால் அதை நறுக்குவது கடினம். உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்தால் புதியது போல் ஆகிவிடும். வெட்டவும் எளிதாகிவிடும். கேரட் அல்வா செய்யும்போது கேரட்டை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு பின்பு குளிர்ந்த தண்ணீரில் சிறிது நேரம் வைத்து தோலை சீவினால் மிக சுலபமாக தோல் நீங்கிவிடலாம். தக்காளி சூப் செய்யும்போது நன்றாக வேக வைத்த பீட்ரூட் துண்டை ஒன்றை அதில் போட்டால் சூப் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சூப் பருகவும் சுவையாக இருக்கும். தக்காளியின் தோல் நீக்க மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கத்தியால் தக்காளியை சிறிது கீறிவிட்டு சுடுநீரில் போட்டு எடுத்தால் தோல் சுலபமாக வந்துவிடும். தக்காளிகளை கெடாமல் பாதுகாக்க ஐஸ் தண்ணீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து அதிகம் பழுத்த தக்காளிகளை அதில் போட்டு வைத்தால் கெடாமல் இருக்கும். வாழைக்காயை தண்ணீரில் போட்டு வைத்திருந்தால் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். வாழைத்தண்டு கூட்டு செய்யும்போது அதனுடன் ஒரு பிடி முருங்கைக்கீரையை சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூவில் உள்ள கசப்பு தன்மை நீங்க முதலில் அரிசி களைந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைக்கவும். பிறகு வேறு தண்ணீரில் அலசிவிட்டு சமைத்தால் கசப்பு குறைந்துவிடும்.